இங்கதான் அந்த பொண்ணு வருமா? இந்த இடம் தான் மேடம். தன்ராஜ் அந்த பொண்ணுக்காக அடிக்கடி இங்கே தான் வந்து நிற்பான். ரெகுலராக அந்த பொண்ணு இந்த பக்கம் தான் கிராஸ் ஆகும் மேடம். இந்த இடத்துல வச்சு தான் பேசுவான். ஆனா அந்த பொண்ணு இன்னைக்கு வருமா? ரெகுலரா வர பொண்ணு தான் மேடம். இன்னைக்கும் கண்டிப்பா வரும். எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பிடிச்சா குற்றவாளியை பிடிச்சிடலாம்னு தோணுது. கண்டிப்பா கைரேகையை வச்சு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க துர்கா ஏதாவது ஐடியா பண்ணிருப்பா. துர்கா கிட்ட இருந்து அடுத்த பிளான் என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பொண்ணுக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தெரியும் மேடம். தேவையில்லாம மாட்டிக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. உண்மைதான் உண்மைதான் மேடம். ஹலோ. ஹலோ துர்கா, ஈவினிங் நீ ஃப்ரீயா? ஒன்றும் இல்லை, நம்ம வெளியே போகலான்னு. துர்கா, என்ன பேசாம இருக்க? உண்மையாவா சொல்றீங்க? ஏன், என் மேல எதுவும் நம்பிக்கை இல்லையா? இல்ல இல்ல, நீங்க திடீர்னு கால் பண்ணி வெளியில போலான்னு சொன்னதும் நம்ப முடியலங்க. அப்படியே கனவு மாதிரி இருக்கு. அப்போ இன்னும் கூட உனக்கு நம்பிக்கை வரல? அப்படி இல்லங்க, சும்மா அதிர்ச்சியில இருக்கேன்னு சொன்னேன். சரி, ஓகே. அப்போ நான், நீ, தெய்வமா 3 பேருமே வெளியே போறோம். ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறோம். ஓகே? சரிங்க, கண்டிப்பா போலாம். சரி, நீ ஈவினிங் வருவல்ல? அப்புறம் ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, கேஸ் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இல்ல இல்ல, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் வந்துடுறேன்.